ராஜாராம் சார் வணக்கம்ங்க. ராஜாராம் சார் நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது. ராஜாராம் சார் ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்ஷனை கோயம்புத்தூர் போலீஸார் எடுத்திருக்காங்க. ஒரு பெரிய டீம் சார். இந்த மாதிரி எல்எஸ்டி வகையான ட்ரக்கை விற்கக்கூடிய ஒரு டீமை பஸ் பண்ணியிருக்கிறது போன வருஷம் நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ பண்ணினது சார். இப்படி ஒரு டீட்டெயில்டு ஒரு ப்ரெஸ் மீட் அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ கோயம்புத்தூரினுடைய துணை ஆணையர் அவர் கொடுத்துருக்காரு, தேவநாதன் அவர் கொடுத்துருக்கிறதுல ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டான ஒரு ப்ரெஸ் மீட் அவர் கொடுத்தாரு. இதுக்காக இந்த கும்பலை பிடிக்கிறதுக்கு ரொம்ப அவங்க மெனக்கெட்டிருக்காங்க அப்படிங்கிறது அவரோட பேட்டியை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. குறிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை டார்கெட் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க. இதோட வாங்கி பயன்படுத்தியவர்களையும் அவங்க யாருக்கிட்ட இருந்தெல்லாம் வாங்கினாங்க அப்படிங்கிறதையும் அந்த ரூட் காசை நாங்கள் மொத்தமாக தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ரொம்ப நாளாகவே ஒவ்வொரு முறையும் போலீஸார் இதே மாதிரி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க சார். ஆனாலும் இது தொடர்ந்து இதனுடைய விற்பனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாமல் இருக்குது. அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நம்மளுடைய இவர் சொன்னார். இன்னுமே போலீஸ் இந்த கஞ்சா விற்கிறவங்களை தேடுற மாதிரியே இந்த கெமிக்கல் பேஸ்டு ட்ரக் விற்கிறவங்களையும் தேடிட்டு இருக்கிறாங்களா சார்? அதுதான் இதனுடைய பிரச்சனையா? இல்லை இதை குறித்த புரிதல் இன்னும் போலீஸாருக்கே போதுமான அளவு இல்லாதது இது தடையில்லாம விற்பனை செய்யப்படுவதற்கு ஒரு பெரிய காரணமாகவும் இருக்கா? காவல்துறையில கம்ப்ளீட் எல்லாருக்குமே fully they are not trained so far. ஏன்னா இப்ப நீங்க சொல்லக்கூடிய கெமிக்கல் ட்ரக்ஸ், இந்த கெமிக்கல் ட்ரக்ஸ் வெளியூர்ல இருந்து வருது, இங்க உற்பத்தி பண்ணக்கூடியது இல்ல. இன்னும் சில இடங்கள்ல என்ன பண்றாங்க, கெமிக்கல்ஸ் வரவழைச்சு இவங்க தயாரிக்கிறாங்க. இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இத மாதிரி மாட்டாங்க. இப்போ சென்னையில அவங்க இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கெமிக்கல் வரவழைச்சு இங்க வச்சு அவங்க போதைப் பொருள் தயாரிச்சு மாட்டின ஒரு 7 பேர் உள்ள இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ எல்லாமே ஆன்லைன்ல தெரியுது, ஆன்லைன்ல எல்லாம் கிடைக்குது. அதை வரவழைக்கிறாங்க, ஆன்லைன்ல பார்த்தா வரவழைக்கிறாங்க. வரவழைச்சு எது கூட எதை ஆட் பண்ணா எது கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெரியுது. ஆனா இதே விஷயங்களை எப்படி தடை பண்ணணும் அப்படிங்கிறது காவல்துறை படிப்பிக்கப்படல, கற்பிக்கப்படல, அவங்களுக்கு இது புரியல. அதுதான் பிரச்சனை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இதுல கஞ்சாவை கட்டுப்படுத்திடலாம், சாராயத்தை கட்டுப்படுத்திடலாம், இந்த மாதிரி ட்ரக்ஸை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். நீங்க சொன்னீங்கல்ல எல்எஸ்டி, இந்த எல்எஸ்டிங்கிறது வெளியூர்ல இருந்து வருது. அப்ப அது பை போஸ்ட் கூட வருது, கொரியர் கூட வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு வகையிலும் வரையில நம்ம எல்லா இதுலயும் நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஆனா பண்ணக்கூடியவங்க கஞ்சா விற்கிறவங்க சில ஆள் அவன் தான் வைப்பான், ஆனா சாராயம் விற்கிறவங்க சிலவன் தான் வைப்பான். ஆனா இந்த போதைப் பொருள் நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே வாங்கி பயன்படுத்தி உள்ள போனவன் வெளியே விற்பனையாளர் ஆயிடுறான், அடுத்தால டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிடுறான், அடுத்தால இவரே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த லெவல்ல போயிட்டு இருக்கு. இப்ப ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த டெக்னாலஜி கல்லூரி மாணவர்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. அப்ப எந்த அளவுக்கு போதை அந்த அளவுக்கு பரவி இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இதுல இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, மாநில காவல்துறையை சேர்ந்த டிஜி தான் பிடிச்சிருக்காங்க இந்த ஒரு கேஸ். ஓகே, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அரவிந்தன் சார் அவங்க டீம், சென்ட்ரல் டீம், அவங்க ரொம்ப முக்கியமா பண்றாங்க. ஆனா அவங்ககிட்ட ஸ்ட்ரென்த் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா காவல்துறையினருக்கும் இந்த அக்கறை வேணும். அந்த அக்கறையை அவங்களுக்கு ஏற்படுத்தணும். இத மாதிரி விஷயங்கள்ல தவறு செய்யறவங்க யாரு, காவல்துறையில கடுப்பாடுகள் இருக்கு, அந்த கடுப்பாடுகளை கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே 3 எஸ்சி 30 அதர் ரேங்க்ஸ் இத மாதிரி இவங்க கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லி மாத்துறாங்க. மாத்துறது மட்டும் இல்ல, அவங்களை அக்யூஸ் ஆக்கணும். யார் யார் இந்த விஷயங்கள்ல போதைப் பொருள் விஷயங்கள்ல காவல்துறையில அவங்க லேப்ஸா இருக்கிறாங்களோ இல்ல கண்டு காணாம இருக்காங்களோ, யார் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்களெல்லாம் விடக்கூடாது. அவங்களை பிடிச்சு ரிமாண்ட் பண்ணணும். சில காவலர்கள் ரிமாண்ட் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா இதுக்கு காவல்துறையில இருக்கக்கூடியவங்களும் ஒரு பொறுப்பு இல்லைன்னு சொல்லல. ஆனா லேபுக்கு போய் ரிப்போர்ட் வர்றதுக்கு லேட் ஆகுது. லேப் ஒரே லேப் வச்சுக்கிட்டு நம்ம பண்ண முடியாது. அந்த பீரியட் முடிஞ்சிச்சுன்னா அவங்க ஜாமீன்ல விட்டுறாங்க. 4 மாசம் 120 நாள் முடிஞ்சுன்னா ஜாமீன்ல விட்டுறாங்க. வெளியே அவங்க அதே தான் பண்றாங்க. ரெண்டாவது லாபம் அதிகமா இருக்கு. அதனால எல்லாரும் இன்வால்வ் ஆகுறாங்க. யார் யாரும் அதை பயன்படுத்துறாங்களோ, பயன்படுத்த தெரியாதவனுக்கு பயன்படுத்த கொடுக்குறாங்க. ஃப்ரீயா கொடுத்து பயன்படுத்துறதுக்கு அப்புறம் அதுக்கு அவன் என்ன வாங்கி விற்க ஆரம்பிச்சிடறான். அந்த அளவுக்கு இது வளர்ந்துகிட்டு இருக்கு. இதுக்கு லோக்கல் உள்ள கட்சிக்காரங்கள் நிச்சயமா சப்போர்ட், அவங்க பின்னணி இல்லாம இதை செய்ய முடியாது. இதுல கல்லூரி மாணவர்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க, கட்சிக்காரங்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க, காவல்துறை சேர்ந்தவங்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் பிடிச்சு அக்யூ ஆக்கி ரிமாண்ட் பண்ணணும். அப்பதான் பயம் வரும், இது ஒழியும்.
சார் இப்போ நான் கேட்குறேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நம்ம நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அல்லது நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய அளவிற்கான புரிதல் இந்த போதைப்பொருள் குறித்த இப்போ இந்த கெமிக்கல் பேஸ்டு போதைப்பொருள் சம்பந்தமான விவகாரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவ்வளவு அறிவார்ந்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக கிடையாது சார். நீங்கள் ஒரு கஞ்சா விற்கிறாங்க, ஏதோ பிளாக்ல வந்து சாராயம் ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாமல் விற்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்கலாம். ஆனா இதெல்லாம் சொன்னீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப அபாண்டமான குற்றச்சாட்டு சார். அந்த அளவு இல்ல நான் சொல்றேன் சார், இது போலீஸ்க்கே தெரியல சார். அதான சார் பிரச்சனை. இல்ல நீங்க சொல்றது சரி கிடையாது. ஒரு அரசியல்வாதி உலகத்துக்கே சப்ளை பண்ணி டெல்லியில அரெஸ்ட் ஆயிருக்கு. ஓகே, அது எப்படி பண்ணாரு? அவர் அரசியல்வாதி தானே. அவர் இந்த கெமிக்கல் பேஸ்ட் தானே பண்ணாரு. ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிச்சாரு, அங்க நியூசிலாந்துக்கு அனுப்பிச்சாரு, அமெரிக்கால வந்து கண்டுபிடிச்சு சொன்னாங்க, அப்புறம் இங்க பிடிச்சாங்க. அதனால வந்து இப்ப நான் சொல்றேன், இப்போ 65 பேர் இறந்து போனாங்க எங்க கள்ளக்குறிச்சியில. அதுல கண்ணுக்குட்டி பிடிச்சி உள்ள போட்டாங்க, சாராயக்காரங்க உள்ள போட்டாங்க, சம்பந்தப்பட்ட போலீஸ்காரங்களையும் சம்பந்தப்பட்ட கட்சிக்காரங்களையும் எத்தனை பேர் உள்ள போட்டாங்க, எத்தனை பேர் பேர்ல சார்ஜ் ஷீட் போட்டாங்க. இது கடுமையான நடவடிக்கை தான் சார் ஒழியும். இதுல கொஞ்சம் கூட தயவு தாட்சணியமே பார்க்க கூடாது. தயவு தாட்சணியம் பார்த்தோம்னா நிச்சயமா இதை கட்டுப்படுத்த முடியாது. இது எப்படி வளரும்னா கேன்சர் மாதிரி இது சர்ன்னு வளர்ந்துரும். ஒருத்தனோட ஒரு 3 மாதம் 6 மாசம் கூட ஒருத்தனை காலி பண்ணிடும். அந்த மாதிரி இந்த போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது இப்ப வந்து சிறுவர்கள், சிறுமிகள், கல்லூரி மாணவிகள், கல்லூரி மாணவர்கள் அந்த லெவல்ல வந்துருச்சு. இப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. கூல் லிப் அப்படின்னு சொல்லிட்டு உதட்டு கடையில வைக்கிறான். இதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய கடமை காவல்துறைக்கு இருக்கு, அரசாங்கத்துக்கு இருக்கு, அதே மாதிரி கல்வித்துறையை சேர்ந்தவங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது போதை மறுவாழ்வு, இதுல பழகி இது மாதிரி ஆனவங்களை நல்லபடியா கொண்டு வரதுக்கு அரசாங்கம் முயற்சி பண்ணணும். அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி இந்த தவறு செய்யறவங்களுக்கு தண்டனை கடுமையாக்கப்படணும். முன்னாடி NDPS ஆக்ட்ல கொஞ்சம் வச்சிருந்தாலும் ஒரே தண்டனை தான். ஆனா இப்ப எவ்வளவு பொருள் இருக்காங்களோ அதுக்கு இந்த மாதிரி தண்டனை அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒழிக்கப்படும் அப்படிங்கிறது. ஓகே சார்.